கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைத்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையானது தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். மிகவும் அழகாக இந்த வசனமானது சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாருடைய ஸ்டேட்மெண்ட் தெரியுங்களா? பாபிலோனிய பேரரசு அரசாண்ட நேபுகாத் நேச்சாரனுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லப்பட்ட வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, பாபிலோனிய தொங்கும் தோட்டத்துக்கு மிகவும் ஃபேமஸான ஒரு ராஜா இந்த நேபுகாத் நேச்சார். வரலாற்று புத்தகங்களிலே அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, உலக அதிசயங்களில் ஒன்றான இந்த ராஜா. அப்போ பாருங்க, இந்த இடத்துல 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய அடையாளங்கள் மிரக்கிள்ஸ், அவருடைய அற்புதங்கள் வண்டர்ஸ், அவருடைய ராஜ்யம் கிங்டம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி 3 காரியங்களை இதில் நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதற்கு முன்பாக அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அவர் திரும்பி அந்த மனம் திரும்பின நிலைமைக்கு வரும்போது தான் இந்த காரியத்தை சொல்கிறார். இதோ நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி தன்னை பெருமையாக பேசின போது அவர் மாட்டை போல புல்லை தின்கிறவராக 7 ஆண்டுகள் மாட்டை போல் அவர் புல்லை சாப்பிட்டுட்டு இருந்தார். அவருடைய நகங்களெல்லாம் கழுகுகளை போல் இருந்தது என்று சொல்லி பார்க்க ரொம்ப பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டார். திரும்ப நேபுகாத் நேச்சாருக்கு புத்தி தெளிந்து திரும்பவும் அந்த அரசவைக்கு அவர் வரும்போது 7 ஆண்டுகள் கழித்து வரும்போது அவர் இந்த காரியத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், பார்த்தீங்களா, எவ்வளவு மகத்துவமாய் இருக்கிறது. இப்போ மகத்துவமான காரியங்களே அவர் செய்கிறதாய் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாமத்திலிருந்து நீங்கள் யாத்ரா புஸ்தகத்தில் விடுதலை பயணத்தில் மக்கள் வரும்போது, அதே போல் பார்வோனின் அரசாங்கம் இருக்கும்போது எகிப்தில் அவர் செய்த மகத்துவமான காரியங்கள் இவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தபடியால் பெரிய அற்புதங்களை செய்தாங்க என்று சொல்லி நெகேமியா தாவீது அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்குறோம். அப்போது அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமாக இருக்கிறது. அப்போ அந்த மகத்துவமான காரியங்கள் நம்மிடத்திலும் அவர் செய்ய அவர் வல்லமையாக இருக்கிறார். இப்போ மகத்துவம் அவர் அடையாளம், கர்த்தர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார்னு சொல்லும்போது, ஒரு கன்னியா ஸ்திரியானவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அப்போ பாருங்க, அது எவ்வளோ பெரிய அடையாளம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மகத்துவமான தேவன், மகத்துவமான பரலோகத்தை விட்டு இந்த உலகத்திற்கு மண்ணில் பிறந்தது எவ்வளவு மகத்துவம். அடுத்தது பாருங்க, அற்புதம். அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. எவ்வளவு வல்லமை, பவர்ஃபுல்லாக இருக்குதாம் அவருடைய அற்புதங்கள். கடைசி நாட்களில் ஆண்டவர் அற்புதங்கள் மூலமாக அடையாளம் மூலமாகவும் தன்னுடைய வசனத்தை உறுதிப்படுத்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் எவ்வளவு நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, வியாதியா போராட்டமா எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போதுமானவர்களும் அதிகமானவராக இருக்கிறார். இன்னும் பார்க்க போது அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நித்திய ராஜ்யம், எவர்லாஸ்டிங் கிங்டம். அந்த ராஜ்யத்திற்கு முடிவே இராது என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். இப்போ பாருங்க, அந்த ராஜ்யத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலமோ அல்லது குறிப்பிட்ட ஒரு பருவங்களோ கிடையாது. இப்போ இந்த உலகத்தில் பூமியில் உலகம் முழுவதும் அரசாளுகிற அதிபர்களாகட்டும், பிரதமர்களாகட்டும், ஜனாதிபதிகளாகட்டும், எல்லாருக்குமே என்ன இருக்குது, முதல்வர் என்ன இதாக இருந்தாலும் சரி, இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது, ஒரு குறிப்பிட்ட காலம். அதற்கு பிறகு இன்னும் ஒரு என்ன செய்கிறாங்க, செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாட்களை குறிக்கிறார்கள். ஆனால் இந்த நித்திய ராஜ்யமானது, எவர்லாஸ்டிங் லைஃப் ஆனது, அந்த இடத்துல பார்க்குறோம், அது நித்தியமாக தலைமுறை தலைமுறையாக
நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா இந்த இடத்துல? அப்போது அது நித்திய ராஜ்யம், நிலை மாறாத ராஜாங்கம், அது அசைக்கவே முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தைகள் சத்தியம். பாருங்க, அவருடைய ராஜ்யம் நித்தியம், அவருடைய சொல்லப்பட்ட வார்த்தைகளெல்லாம் சத்திய வார்த்தைகள். அப்போ அந்த எவர்லாஸ்டிங் கவர்மெண்ட்டுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும்? எவர்லாஸ்டிங் லைஃப் வாழணும்னா ஆண்டவரை என்றென்றும் நம் தலைமுறை தலைமுறையாக நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி என்று எண்ணப்படும் சொல்லியிருக்குது. அப்படியாக தலைமுறை தலைமுறையாக நாம் ஆண்டவருக்காக வாழும்போது நாம் தலைமுறை தலைமுறையாக நித்தியத்திலும் வாழுவோம். எங்களை மிகவும் நேசி வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். உம்முடைய அடையாளங்கள் மகத்துவமும், உம்முடைய அற்புதங்கள் ஆண்டவரே வல்லமையும், உம்முடைய ராஜ்யமும் நித்தியமாய் இருக்கிறது ஆண்டவரே. அவைகளுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் வழி மரபினர்களும் காணப்பட நீர் உதவி சுமைக்கு கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.